ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் யானை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சுவலி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அவனோட பேர் ஃபூ. அவனோட ஃபியான்சி வந்து நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணும்போது அந்த ஃபூவோட பிரதர் ஷென் வந்து தான் காப்பாற்றிருக்கான் போல். ஸோ அதுக்கு பதிலாக அவன் கூட இன்டிமேட் ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரும் அங்கே இன்டிமேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் வேகமாக எழுந்திரிச்சு அங்கேருந்து கிளம்ப போகிறா. அப்போது ஷென் வந்துட்டு, இதோட நீ என் கான்டாக்டை கட் பண்ணணும்னு நினைக்காத, நான் கால் பண்ணுறப்பெல்லாம் என்னோட காலை நீ பிக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கும் வேறு வழி இல்லை. ஸோ அவள் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போயிருப்பா போல். ஸோ அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வரும்போது பார்த்தா அந்த ஃபூ வந்துடுறான். ஆக்சுவலி ஃபூ வந்து உண்மைக்கே யானை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனால் முன்னாடியே பிரேக்கப் பண்ணிட்டாங்க போல். இவன் ஒரு ஃபியான்ஸை வச்சுருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு கோவம். ஆனால் அவனுக்கு ஹீரோயின் தான் பிடிக்கும். ஸோ அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னை வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு உன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கேருந்து போகிறா. ஸோ நம்ம ஷென் வீட்டுக்கு போயிட்டு அவனை அங்கே வர சொல்லிடுறா. ஸோ அங்கே ஃபூ வந்துட்டு நம்ம ஷென்னும் ஹீரோயினும் இருக்கிறத பார்த்துறான். அவன் வந்துட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஷென் வந்துட்டு, நானும் இவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கோம், நீ தேவையில்லாமல் எங்களுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்லி வேணுனே அவன் முன்னாடி கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினையும் உள்ளே தூக்கிட்டு போயிடுறான். இந்த ஃபூக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போது ஷென் வந்துட்டு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கிஸ் கொடுக்குறா. அப்புறம் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கேவே ஸ்டே பண்ணுறேன், அப்போ தான் அந்த ஃபூ நம்புவான், இல்லைனா வந்து நான் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஷென்மே அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒர்க் இருக்குது அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ரூமில் இருக்கும் போது யாரோ வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு குட்டி பையன், ஆக்சுவலி அது ஷென்னோட பையன்தான் போல். ஸோ அங்கே வந்துட்டு அவன் ரூம்குள்ளே ஒளிஞ்சிட்டு யாராச்சும் வந்து கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினும் வெளியில் போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, அந்த குட்டி பையன் இங்கே வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டே, இங்கெல்லாம் அவன் வரல அப்படின்னு சொல்லும்போது அவங்க பொய் தான் சொல்கிறாங்கன்னு அவருக்கு தெரியுது. ஸோ அந்த பையன் யார்கிட்டயுமே அவ்வளோ மிங்கிள் ஆக மாட்டான் போல். ஸோ அவங்க அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையன்கிட்ட, ஏன் நீ அவங்கக்கிட்ட வந்து தப்பிச்சு வர அப்படின்னு சொல்லும்போது, அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து அவன் கூட நல்லா மிங்கிள் ஆகிடுறா. இந்த பக்கம் அசிஸ்டன்ட் போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி உங்கள் பையன் யான்கிட்ட வந்து நல்லா மிங்கிள் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவன் அவ்வளோவா அந்த குட்டி பையனை கண்டுக்கவே மாட்டான் போல். பிகாஸ் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஹீரோவுக்கு வந்து ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அவனுக்கு கண்ணில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு அதில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கும் போது அவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட இன்டிமேட் ஆகி இருந்திருக்கான். ஸோ அதனால வந்த குழந்தை தான் இந்த பையன் போல். ஸோ அவனுக்கு அதனால பிடிக்காது. அந்த பொண்ணு யாருன்னே அவனுக்கு தெரியாது இல்லையா, அதனால அவனுக்கு இதை பிடிக்காது போல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த குட்டி பையனுக்கு சமைச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அங்கே ஷென் போயிடுறான். அவன் சொல்கிறான், போய் நீ ஒரு ரூமில் தூங்கு அப்படின்னு. அப்போது இந்த குட்டி பையன், நான் யான் கூட தான் இருப்பேன், நீங்கள் சொன்னால் நான் கேட்டுருவேன், என்னால் கேட்க முடியாது அப்படின்னு தில்லா பேசிகிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோ, நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, ஒரு மரியாதைன்றது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். அப்போது யான் வந்துட்டு, என் கூட இருக்கிறத உனக்கு பிடிக்கும்னா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ அவன் வந்து ஹீரோயின் கூட தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் போல். ஸோ ஹீரோயினாலே அது மறக்க முடியல. ஸோ அவ கூடயே தூங்குறதுக்கு அவளும் ரெடி ஆகிடுறா. ஸோ அப்போ பார்த்தா அவனுக்கு திடீர்னு ஃபீவர் வந்துடுது. நம்ம ஹீரோயின் அவனை நல்லா கேர் பண்ணிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அந்த பையன்கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் மார்னிங் ஷென்னோட அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல். இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வந்து ஷென் வீட்டில் தங்க வச்சுருக்காரு அப்படின்னு. ஸோ அப்போது அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப தப்பான பொண்ணுலாம் கிடையாது, அப்புறம் அந்த குட்டி பையன் இருக்கான்ல அவன் கூட அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா மிங்கிள் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கே ஷாக்கு. அவங்களோட கிராண்ட்சன் யார்கிட்டயுமே மிங்கிள் ஆக மாட்டான், எப்படி இந்த பொண்ணுக்கிட்ட மிங்கிள் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனை போய் பார்க்குறாங்க. அவனுக்கு கொஞ்சம் ஃபீவர் இன்னும் இருக்குது போல். அப்போ அவன் சொல்கிறான், என்னை யான் ஆண்டி வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க பாட்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஸோ அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது நம்ம ஹீரோயின் அவங்கள க்ராஸ் பண்ணி போகிறா. ஸோ அவங்க, இந்த பொண்ணு எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு இருக்காங்க.
அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது நம்ம ஹீரோ நான் உன்னை ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகணும் நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் வந்து போய் அந்த குட்டி பையனை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நீ அவனை ரொம்பவே கேர் பண்ணிட்டு இருக்கா ஒருவேளை நீ அவனுக்கு அம்மாவாகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அவள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து ஒரு ட்ரெஸ் ஷோரூமுக்கு தான் போயிருக்காங்க. நம்ம ஹீரோயினை நாளைக்கு வந்து ஹீரோ ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போக போகிறான் போல். ஸோ அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறா. பார்த்தா அவ்வளோ அழகாக ரொம்ப கார்ஜியஸாக இருக்கிறா. ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த பார்ட்டிக்கும் கிளம்பிடுறாங்க. பார்த்தா அது வேறு எந்த பார்ட்டியும் கிடையாது, ஃபூக்கோனோட ஃபியான்ஸேக்கும் என்கேஜ்மெண்ட் போல். அங்கே தான் நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ அங்கே போகும்போது நம்ம ஹீரோனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பட் அவள் வெளியில் காட்டிக்கல. அப்போது அங்கே அந்த ஃபியான்ஸே திரும்பவுமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப லோவாக பேசிகிட்டு இருக்கா. அப்போது ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை அரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுகிற வேற நீ வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அங்கே பார்த்தா இவங்களுக்கு இன்னொரு பிரதர் இருந்திருப்பான் போல். அவன் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை லின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். லின் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் லின்லாம் கிடையாது, என்னோட பேர் யான் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்போ அவனுக்கே டவுட் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு இந்த பேரை கேட்டோடனே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ், ஏதோ முன்னாடி நடந்த மாதிரி அவள் யாருக்குள்ளேயோ இன்டிமேட் ஆன மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அவள் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அவன் வெளியில் வந்துடுறான். பார்த்தா அந்த டயத்தில் ஃபூ வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, என்னோட பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், மித்தபடி நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ அவன் வந்துட்டு எனக்கு ஒன்று பிடிக்கல, நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லும்போது அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண போகிறான். பார்த்தா அங்கே சவுண்டெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் ஃபூ போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டு அங்கே பாடி கார்ட்ஸ் கிட்ட அவனை நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோக்கு வந்துட்டு அவன் பண்ணதில் ஹீரோயின் மேலே ஜெலஸ் ஆகிடுது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவன் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அவன் இன்டிமேட் ஆகிடுறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க அவன் எந்திரிச்சிட்டு ஹீரோயினை ரொம்ப ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட்டு காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த குட்டி பையன் கூட விளையாடிட்டு இருக்கும்போது அவனுக்கு கால் வருது, இந்த மாதிரி கிராண்ட்மாக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் பார்க்க வாங்க அப்படின்னு. ஸோ அவளுமே அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு அங்கே பார்க்குறதுக்காக போயிடுறா. ஸோ பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஃபூ இருக்கான் போல். நம்ம ஹீரோயினுக்கு அவன்கிட்ட பேசவே இஷ்டம் இல்லை. அப்போ அவன் வந்துட்டு நான் வந்து கிராண்ட்மாவை பார்த்துக்கிறதுக்காக வந்துட்டேன், நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த குட்டி பையன் இருக்கான்ல ஷென்க்கு வந்து கால் பண்ணிடுறான், இந்த மாதிரி இங்கே ஃபூ இருக்கிறாரு அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அவன் சொல்கிறான் நீ வந்து இவகிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணாத, பிகாஸ் இவ என்னோட ஒய்ஃப் ஆக போகிறவ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபூக்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ இங்கே வந்துடுறான். ஹீரோயின் கிட்ட அவங்க கிராண்ட்மாக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் தான் கூடிருச்சு, நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அங்கே தான் நம்ம ஹீரோவோட இன்னொரு தம்பி இருக்கான்ல டாக்டர் ஒர்க் பண்ணுற பையன், அவன் அங்கே தான் இருக்கான் போல். அவன் திரும்பவும் ஹீரோயினை வந்து லின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் தப்பான ஆளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், என்னோட பேர் லின்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவன் உண்மைக்கே நான் தப்பாக தான் நினைக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ கோ வந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்கிறான், அம்மா நீங்களே யோசிங்க அந்த பொண்ணு லின் தானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா அவளுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அவள் தலையில் தழும்பெல்லாம் இருக்குது, ஸோ அதனால தான் அவளுக்கு அதை மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு நிறைய எதிரிகள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் ஆளை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண சொன்னதில் ஹீரோயினுக்கு பயங்கரமான அடிபட்டுருது. ஸோ அவன் தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அவனை அட்மிட்டும் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து அங்கே அட்மிட்டும் பண்ணிடுறாங்க போல். நம்ம ஹீரோயின் சொல்கிற ஹீரோ கிட்ட நீ என்னால் வந்து உன்னோட உடம்பை கெடுத்துக்காத, நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து கேட்காம அவள் கூடயே தான் உட்காந்துட்டு இருக்கான் அவளை பார்த்துக்கிட்டு. ஸோ அப்படியே அவன் தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் வந்துட்டு இவன் ரொம்ப நல்லவனா இல்லை உண்மைக்கு இவன் கெட்டவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஹீரோவோட அம்மாவும் அந்த குட்டி பையனும் வராங்க. அப்போது அவள் தலையில் இருக்க தழும்பை பார்த்துட்டு உனக்கு முன்னாடி ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுவும் அவ்வளவா அவளுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதை யோசிக்கும் போது அவளுக்கு திரும்ப தலைவலிக்க ஆரம்பிக்குது. அப்போ அவங்க அம்மா சரி சரி விடு, நான் சும்மா தான் கேட்டேன், நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. டெய்லியும் அவளை விசிட் பண்ணுறதுக்காக வராங்க. நெக்ஸ்ட் டே பார்த்து அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோயினுக்காக சாப்பாடுலாம் கொண்டு வந்திருப்பான் போல். ஸோ அவள் தான் சாப்பிட விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு டிஸ்சார்ஜும் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற விஷயம் எனக்கு தெரியல,
அதை கண்டிப்பாக நான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் யோசிக்கிறா என்ன ஏன் லின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசித்துட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒர்க்காக போகிறா. அவளுமே டாக்டராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல். ஸோ அப்போது அங்கே நம்ம கு இருக்கான்ல அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்டேருந்து நம்பர் வாங்க பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் வாங்கிடுறாங்க. பார்த்ததை ஷென் பார்த்துறான். அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவன் வந்துட்டு கு கிட்ட நீ எதுக்கு என்னோட ஒய்ஃப் கிட்டேருந்து நம்பர் வாங்க நீ ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு தெரியலையா, இல்லை தெரிஞ்சும் தெரியாதவா நடிச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி திட்டிடுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட உனக்கு இன்டிமேட் ஆச்சுல்ல, ஸோ அது வேறு யாரும் கிடையாது, இந்த பொண்ணு தான். இவளுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி நடந்திருக்கனால இவளுக்கு எல்லாம் மறந்துடுச்சு. இந்த பொண்ணோட பேர் ஆக்சுவலி லின், ஆனால் இப்போ யாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. ஸோ அப்போது சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஐல ப்ராப்ளம்னு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால் அவனுக்கு பிளைண்ட் ஃபோர்ட்லாம் கட்டியிருக்காங்க. அவனுக்கு ஒரு ஃபியான்ஸே இருந்திருப்பா போல். அவன் இவன் கூட இன்டிமேட் ஆகணும் அப்படின்னு ட்ரக்கை கொடுத்துட்றான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சுட்டு அவன் அங்கே இருக்கக்கூடாதுன்னு வேகமாக அங்கேருந்து போயிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து கூடவே தான் இருப்பா போல், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஹீரோவுக்கு. அவன் அவளை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி இன்டிமேட் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவன் கூட இருக்க பிடிக்கல போல். ஸோ குழந்தைய மட்டும் விட்டுட்டு அவள் அங்கேருந்து போயிருந்திருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் ஆகியிருக்கும் போல். அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அவன் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இதை பற்றிலாம் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு நம்புறதா இல்லையான்னு சொல்லிட்டும் தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப கெட்டவன் அப்படின்னு புரிஞ்சுட்டு நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஸோ ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு பார்க்கு போயிடுறா. ஸோ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி ஷென்னை திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்க்கு போயிடுறா. பார்த்தா இங்கே வந்துட்டு நம்ம குட்டி பையன் இருக்கான்ல அவன் மாற்றி மாற்றி ஹீரோயினுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அவள் எடுக்க மாட்டேங்கிறா. பிகாஸ் அந்த ஃபோனை இங்கே வச்சுட்டு போயிட்டா போல். ஸோ பார்த்தா வாஷ்ரூம் கிட்ட அங்கே ஃபூ வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ ரொம்ப நேரமாக ஆகிட்டு அந்த ஃப்ரெண்டு யோசிக்கிறா அவள் எங்கே போனா அப்படின்னு. ஸோ இந்த கால் வந்துகிட்டே இருக்கும்போது அட்டன் பண்ணிவிட்டு அவள் வாஷ்ரூம்க்கு போனா பட் இன்னும் வரலை அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அந்த குட்டி பையன் ஷென்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க அங்கே போயிடுறாங்க. இங்கே பார்த்தா இந்த ஃபூ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இன்டிமேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ அங்கே கரெக்டாக போய் ஹீரோயினை காப்பாற்றி அவனை அடித்து போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ மார்னிங் நம்ம ஹீரோயின் கண் திறந்து பார்த்தா ஷெனும் அந்த குட்டி பையனும் அவளுக்கு முன்னாடி இருக்காங்க. ஸோ அப்போது அவள் எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன்கிட்ட அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது அவனோட ஃபியான்ஸை ஒரு பொண்ணு இருந்தாள், அவளோட பேர் ஜி. அவள் வந்து நம்ம ஹீரோ கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போது நம்ம ஹீரோயின் வந்து அந்த குட்டி பையன் கூட வெளியில் வந்திருப்பா போல். ஸோ வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது இவங்க இருக்கால, ஸோ ஏதாச்சும் ஹீரோயின் நினச்சிப்பா அப்படின்னு, இல்லை நான் கொஞ்சம் ஒர்க்காக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ போய் சொல்லிடுறான். ஸோ இவங்களும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தா நம்ம ஹீரோவையும் அந்த ஜியையும் பார்த்துடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அதுக்கு மேலே போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு அந்த குட்டி பையனை கூப்பிட்டு அவள் அங்கே போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் எங்கே இருக்கான்னு கேட்டு அங்கே போனால் அங்கே ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஹர்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறான். ஹீரோயினை காப்பாற்றுறான் அப்படின்னு ஹீரோக்கு அந்த கத்தி குத்து விழுந்துருது. ஸோ அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் போல், அவனுமே அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவளால் தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் அவன் ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் புரிஞ்சுட்டு அவள் வீட்டுக்கு போயிடுறா. ஸோ அந்த ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிறான் போல். ஹீரோவுக்கு கான்ஷியஸ் வந்துடுது. அவன் முழிச்சிட்டு என்னை பார்த்துக்க கூட யாரும் என் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், நீ வா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துடுறா. பார்த்தா அவன் ரொம்ப லோவாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுறா. அப்போது நம்ம ஹீரோ நான் இப்போ ரொம்ப இன்ஜியர்டாக இருக்கேன், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கோம், இந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவன் ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு ஹீரோயின் புரிஞ்சுட்டு அங்கேருந்து போக போகிறா. அப்போது நம்ம ஹீரோயின்
அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு, "நீ என் மேலே கோவமா இருக்க, என்னனாலும் என்கிட்ட டேரக்டாக சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "அன்னைக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்த, நீ ஒர்க்குக்கு போகிறேன்னு சொன்ன, ஆனால் ஒரு பொண்ணு கூட தான் நீ இருந்த" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா, அந்த ஜி இருக்கால, அவள் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு வந்திருப்பா போல். ஸோ உள்ள அவங்க பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டா, அதுக்கப்புறம் அந்த லின் தான் திரும்ப வந்துட்டு அப்படின்றத அவ புரிஞ்சுக்கிறா போல். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த ஜி உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறா. அப்போ நம்ம ஹீரோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு, "நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் ஷென்மனத்தில் இடம் பிடிக்க முடியாது" அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தா அந்த கூ இருக்கான். ஆக்சுவலி கூன்றது வந்து வேறவன் போல். அந்த டாக்டருக்கு பேர் லூ, ஓகேவா? அந்த டாக்டரோட பேரு லூ. நான் மாற்றி சொல்லிட்டேன். அந்த குருக்கு வந்து நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கணும்னு அப்போலேருந்து ஆசை போல். இப்போது ஹீரோயினை வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, "எனக்கு இது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை" அப்படின்னு சொல்லும்போது, இந்த குட்டி பையன் அங்கே ஷென்னை கூப்பிட்டுட்டு வந்துடுறான். அந்த கு கிட்ட ஷென் வந்துட்டு, "நான் இவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நீ தேவையில்லாமல் என் வழியில் வராது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுறான். அப்போது இந்த ஜி இருக்கால, அவள் அங்கே தான் இருந்திருப்பா போல். அவள் வந்துட்டு, "நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, லிட்டனை வந்து கரெக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான வேலை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவனை குவை மீட் பண்ணுறதுக்காக வரான். அப்போ அந்த கு நம்ம ஹீரோக்கு ஒரு பஞ்ச் போட்டுட்டு, "அப்போ அவளை நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தினா, அந்த மாதிரி நான் திரும்ப கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா? அப்படி கஷ்டப்படுத்தணும்னு நினச்சா ப்ளீஸ் அவளை விட்டுரு, நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வழியில் நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே கிராண்ட்மா உடம்பு சரியாகிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்பிட்டாங்க போல். ஸோ இவங்க 2 பேருமே அங்கே கூட போயிடுறாங்க. ஸோ அவங்க அங்கேவே ஸ்டே பண்ணவும் சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வேகமாகவே நம்ம ஹீரோ எழுந்திருக்கும் போது இந்த பாட்டி வெளியில் வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயில்டாக. ஸோ நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு புரியுது என்ன அப்படின்னா, அவனுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கும்போது ஹீரோயின் அவன் கூட நல்லா தான் இருந்திருக்கா. ஸோ அப்புறமும் அந்த பேபி பிறந்ததுக்கப்புறமும் நல்லா தான் இருந்திருக்கா. நம்ம ஹீரோவுக்கு வந்து யாரோ பிரைன் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவுக்கு கண்ணெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப பண்ணிட்டு இருந்திருக்கு. அதனால தான் ஹீரோயின் விட்டுட்டு போயிருப்பா போல். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஹீரோக்கு எல்லாம் மறந்துருந்துருக்கு. ஸோ அதை கேட்கும்போது அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சு போயிடுது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்புறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை பிடிச்சி ஹக் பண்ணிவிட்டு, "இதுக்கப்புறம் நான் உன்னை எப்போவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன்" அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலை. பார்த்தா அந்த ஜி இருக்கால, அவள் எல்லா இடத்துலையுமே நம்ம ஹீரோயினை கண்காணிச்சிட்டே தான் இருக்கிறா போல். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த குட்டி பையனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொண்டு போயிருப்பா போல். ஸோ அதுக்கப்புறம் காட்டன் கேண்டி சாப்பிட்றதுக்காக அங்கே போயிருக்காங்க. பார்த்து நம்ம ஹீரோ நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்து நம்ம ஹீரோயின் எனக்கு ஒன்று அப்படின்னு கேட்கும்போது அவன் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து குட்டியாக ஒரு கம்பெனி வச்சுருப்பா போல். அதுலேயும் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்போது அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, "ஒரு பெரிய இன்வெஸ்டர் வந்து உன்னோட ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் போனதாக சொன்னார்" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ தான் வரான். அவன் பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு வெளியில் வந்துடுறா. அப்போது நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, "நான் உன்னோட ஒய்ஃபுன்றனாலலாம் நீ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், "யார் அப்படி சொன்னா? எனக்கு உன் ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதனால நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் நைட் போல் நம்ம ஹீரோயின் வந்து பாட்டி கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கா போல். அங்கே அவங்கள பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்பும்போது ஹீரோயின் வெளியில் வந்துடுறா. அங்கே நம்ம ஹீரோ வந்திருப்பான் போல். அவன் கேட்குறான், "இந்நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு வந்தான், பட் அவன் என்னால் தடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அவனுமே நான் உன் மேலே கோவலாம் பட மாட்டான் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டு வாங்கிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அவன் ஃப்ரெண்டுக்கிட்டையுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு திங்க் அவன்கிட்ட மறைச்சிட்டு இருக்கா. பார்த்தா என்னென்னா நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே கரெக்டாக ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு அவன் தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் அவன் மறைச்சி வைக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவள் அதை எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு தான் இருக்கிறா. நெக்ஸ்ட் டே அந்த டாக்டர் இருப்பான்ல, அவன்கிட்ட நம்ம ஹீரோ எனக்கு என்னமோ அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியுது, அவள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவனுமே அப்படியா, நீ வந்து எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் சேஃபாக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். அவன் வந்துட்டு யாரால அவனோட மெமரிஸ்லாம் திரும்ப வருமோ அவங்க கிட்டலாம் நம்ம ஹீரோயினை விடாமல் பார்த்துக்கிறான். பிகாஸ் இவன் வந்து அப்போ ரொம்ப ஹீரோயினை ஹர்ட் பண்ணியிருக்கான் இல்லையா, அந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் ஹீரோயின் திரும்பவுமே விட்டுட்டு போயிடுவாள். ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் போல். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நம்ம வெட்டிங் ரிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வெட்டிங் ரிங்குமே போட்டுக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு போன அந்த குட்டி பையன் கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ இதை கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அந்த குட்டி பையன் நான் அம்மா கிட்ட தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்குறதுக்காக போயிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்து வேணும்னே குவா மீட் பண்ணுறதுக்காக போகிறா, பாஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் கு வந்துட்டு இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அங்கேருந்து போயிடுறான். ஆனால் இந்த ஜி ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீ வந்து லின் தானே அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்க எல்லாத்தையுமே வந்து போட்டு கொடுத்துறா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இதை நம்புறதா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஷென் அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை ஹக் பண்ணும்போது கூட அவள் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறா. அவளுக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்க போல் இவன் நம்மளை அப்போ ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கான் அப்படின்னு. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த ஃபூ வந்துடுறான். அவன் இல்லாததுக்கு அவனும் திரும்ப எல்லா உண்மையும் சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. ஸோ வீட்டுக்கு போயிடுறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கும் போது அவன்கிட்ட பேசாமே ரூமுக்கு போயிடுறா. அவனை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ என்னாச்சு உனக்குன்னு சொல்லும் போது அவன் எல்லாத்தையும் சொல்லிடுறா. அப்போ அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. பிகாஸ் இதெல்லாம் உண்மை தானே. ஸோ அவன் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு நான் அவன் கூட வாழ்கிறதுக்கு ஆசைப்படல, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஷென் வந்துட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் நீ பேசாத அப்படின்னு ரொம்பவே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலுமே அவள் வந்து ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் பார்த்தா இந்த குட்டி பையன் வந்து உங்களுக்குள்ளே சண்டை போயிட்டுருக்கு அப்படின்னு சாக்லேட்ஸ்லாம் கொடுக்குறான். அப்புறம் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு இதை நினச்சி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் அவளை ஹாஸ்பிட்டலுக்காக கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அங்கே ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை பார்க்குறா, அதுவும் லேபர் பெயினில் இருக்கும் போது. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுது. நம்ம ஹீரோ அவளை வந்து விட்டுட்டு போனது, அப்புறம் இந்த ஜி வந்து அவளை கொடுமைப்படுத்தினது அப்படின்னு எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு நீ இதெல்லாம் மறைச்சிட்டு என்னை நீ மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக இருந்துருவியா, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு அவள் வந்து கூட்டிகிட்டு போய் ஃபோர்ஸ் பண்ணி டிவோர்ஸும் வாங்கிடுறா போல். நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது இப்போ அந்த குட்டி பையன் இருக்கார்ல அது ஹீரோயினோட குழந்தை தான் அப்படின்னு. ஸோ டிவோர்ஸ்க்கு அப்புறமே அந்த குழந்தைய மட்டும் நான் வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு. ஸோ டெய்லியுமே வந்து அவள் பார்த்துட்டு தான் இருக்கா. ஸோ அதே மாதிரி ஒரு நாள் அந்த குட்டி பையன் அம்மா எனக்கு காட்டன் கேண்டி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அங்கே காட்டன் கேண்டி பண்ணுற இடத்துல நம்ம ஹீரோ இருக்கான். அவன் சொல்கிறான் நான் முன்னாடி தப்பு பண்ணேன் தான், இப்போ எப்படியாச்சும் உன் மனசை ஜெயிக்க நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த மூவி முடிஞ்சது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.